மீனா மீனா அப்படின்னு வெளியே இருந்த 3 அக்கா கூப்பிடுறாங்க. வாங்கக்கா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளையே இந்த வீட்டை விட்டு விளக்கலான்னு இருக்கேன். இப்போ இதுங்க வேற எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வருதுன்னு நினச்சிட்டு இங்கே விஜயா ரொம்ப கோவத்தோட உட்காந்துருக்காங்க. முத்து அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே வரேன். நான் நல்லா இருக்கேம்மா. என்ன எல்லாரும் இந்த பக்கம் ஏதாவது முக்கியமான விஷயமா தான் தானே இங்கே மீனா பார்க்க வருவீங்க, இல்லைனா மீனா எப்படி இருக்கான்னு இந்த வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டீங்களேன்னு சொல்ல எல்லாருமே விஜயாவை பார்க்குறாங்க. புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி எங்கே முத்துவும் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்கக்கா உங்களுக்கு ஏதாவது காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. என்ன மீனா என்ன விஷயன்றதே மறந்துட்டியா? இரு கீழே தான் அந்த அக்கா நின்றுட்டு இருக்காங்க, இரு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா உனக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு போலான்டா, அந்த அக்கா வந்திருக்காங்கன்னு சொல்ல யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே தாங்க மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இரு நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு மீதி இருக்க 2 பேர்கிட்ட மீனா கேட்க அதான் மீனா அவசரத்துக்கு பண தேவைக்கு அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி பணம் கொடுத்திய ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அப்படியா மீனா அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க முத்துவும் கேட்க ஆமாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம் இதுங்களுக்கே பணம் இல்லை, ஆனால் இதுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய கிளம்பிடுதுங்கன்னு அங்கே விஜயாவும் சொல்ல இங்கே உதவி செய்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும்ல, பணம் இருக்குது இல்லை அப்படின்றதுனாலும் இங்கே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அதே பாராட்டப்படணும்ல அப்படின்னு வந்தவங்களும் சொல்ல கரெக்டாக சொன்னீங்கம்மான்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. மேலே வந்து லேடியை பார்க்குறாங்க. வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படி இப்படின்னு ஏதோ பணத்தை பெரட்டி நீ கொடுத்த பணத்தை வச்சு ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த லேடியை பார்த்ததுமே விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. கிளம்பி நிற்கிறாங்க. இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி இங்கே விஜய் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து நிற்கிற அந்த அம்மாவும் ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லைனா நான் என் பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸை கட்டியிருப்பேனான்னு கேட்டால் இல்லை, அப்படி இப்படின்னு பணத்தை பெரட்டி நீ கொடுத்த பணத்தை வச்சும் ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லும்போதும் அங்கே நிற்கிற விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்து ஏய் யாரடி நீ அப்படின்னு உடனே வந்து கழுத்தை பிடிக்கிறாங்க. அதை விடுங்க அப்படின்னு அங்கே நிற்கிறவங்க எல்லாரும் விஜயாவை பிடிக்க என்னாச்சு உனக்கு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இதுக்காக இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க நான் இன்னைக்கு கோவிலில் பார்த்தவங்க இந்த அம்மா கூட குறி சொல்கிற அம்மா கிட்டேருந்து ஏதேதோ சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லபடியாக வரணும் அமைஞ்சிடுச்சு, முதல் பத்திரிக்கை அடிக்க போகிறேன், அடித்ததும் உங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன்னு இந்த அம்மா சொன்னதை நான் என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே அந்த நிற்கிற அந்த அம்மாவும் பயந்து போயிட்டு பார்க்குறாங்க. ஏய் வேற யாராவது பார்த்துருக்க போகிறேன்னு அண்ணாமலை சொல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது இவங்க தான் அப்படின்னு விஜய் அடித்து சொல்கிறாங்க. என்ன மீனான்னு எல்லாருமே குழப்பத்தோட அந்த அம்மாவை பார்க்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியலம்மா, அன்னைக்கு நடிக்க சொன்னாங்க, நடித்தா உங்களுக்கு பணத்தை தருவோம் அப்படின்னு சொன்னாங்க, கையில் வேற ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் இருந்துச்சு, நீ கொடுத்த பணம் போக மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் அவங்க நடிக்க சொன்னாங்க இல்லையா, அது போல் நானும் நடித்தேம்மா, அப்போ அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்ல கோவிலில் சாமி ஆடி அம்மா அதான் வீட்டுக்கு வந்த அம்மா கிட்ட குறி சொல்கிற மாதிரியும் குறி கேட்குற மாதிரியும் உங்களை நடிக்க வச்சது யாரு அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் கேட்குறாங்க. சிந்தாமணின்னு ஒருத்தவங்க தான் வந்திருந்தாங்க, அங்கே இருக்கத்தவெல்லாம் கூட்டம் கூட்டி நீங்கள் இந்த மாதிரி நடிங்க பணம் தரும்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு அந்த மாதிரி நடிக்கவும் செஞ்சோம், கடவுளுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய தப்பு செய்கிறது என் மனசுக்கும் தோணுச்சுமா, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே, என்னுடைய ஏழ்மையான சூழ்நிலை என்னை அப்படி நடிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வாயை பிளந்தபடி நிற்க சரிக்கா நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு மீனா அனுப்பி வைக்க சரி மீனா நாம் அப்புறமா பார்க்கலாம் பேசலான்னு சொல்லிட்டு வந்த எங்கள் மீனா கூட வேலை பார்க்குறவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக இப்போ இதுக்கு என்னத்தை சொல்ல போகிறீங்க, நானும் எவ்வளவோ மனக்கவலையில் இருந்தேன்னு எங்கள் மீனா பார்க்கும்போது விஜயா அந்த சிந்தாமணி தான் பணத்தை கொடுத்து வீட்டுக்கும் அந்த மாதிரி ஆளை அனுப்பி நடிக்க வச்சிருக்குன்னு இந்த விஷயத்துலன்ட்டு உனக்கு புரியலையா, நீ நம்பணுன்றதுக்காக தான் அந்த கோவிலுக்கு ஒன்று வரவழைச்சு திரும்ப அந்த சிந்தாமணி இவ்வளோ பெரிய நாடகத்தையும் போட்டிருக்கு, அது உனக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு விஜயாவை பார்த்து அண்ணாமலையும் முத்துவும் கேள்வி கேட்க அம்மாவுக்கு ஏன்ப்பா அதெல்லாம் தெரிய போகுது, ஏன்னா அம்மாவே சேர்ந்துக்கிட்டு கூட இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்ல டேய் முத்து விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக அப்பாவுடைய உயிர் கூட விளையாடணும் அப்படின்னு அந்த சிந்தாமணி முடிவு பண்ணிட்டல, இனி அந்த சிந்தாமணியை நான் சும்மா விட மாட்டேன், அப்பாவோட உயிரை காரணம் காட்டி மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்ற அளவுக்கு அந்த சிந்தாமணி வந்துட்டுல, இனிமே அந்த பொம்பளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே முத்து சொல்கிறாங்க. டே முத்து கொஞ்சம் அமைதியாக இருன்னு அண்ணாமலை தடுத்துட்டு இல்லைம்மாம்மா அதுக்காக நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, இப்போ போய் அந்த பொம்பளைக்கிட்ட நீங்கள் கேட்டாலும் ஆமாம் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க போதா இல்லை, இல்லை எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒன்று சொல்லும், அப்படியே ஒத்துக்கிட்டாலும் இனி என்ன பண்ண முடியும், இந்த பொம்பளை எப்படி தானே நாமளே ஒதுங்கி போகிறதா நமக்கு நல்லதுன்னு அண்ணாமலை சொல்ல அதை கேட்டதும் இங்கே முத்துவுக்கும் கோவம் வரத்தான் செய்யுது. அம்மா நான் இதுக்கப்புறமா பொறுத்து அமைதியாக போவன் மட்டும் நினைக்காதீங்க, இனி அந்த சிந்தாமணியை கண்ணில் தென்பட்டுச்சு அன்னையோட அந்த பொம்பளை அவ்வளவுதானே முத்து கோவமாக
திட்டிட்டு வெளியே போக, அத்தை நான் வந்து சிந்தாமணி சொன்னதை நினச்சி கவலைப்பட்டேன். ஆனால் அந்த சிந்தாமணி ஒரு உள்நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க மீனாவும் அந்த விஜயாவுக்கு அறிவுரை சொல்லிட்டு போக, விஜயாவுக்கு எல்லா கோவமும் சிந்தாமணி மேலே தான் வர செய்து. சிந்தாமணியை சும்மா விட மாட்டேன். இப்படி ஏன் புருஷன் உயிர் கூட விளையாடுற அளவுக்கு அவளுக்கு என்ன அந்த தகுதி உரிமை யார் கொடுத்தது? அவளை இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்னு நினச்சிட்டு பார்வதி வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க. பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வர, உங்களை நான் என்னமோ நினச்ச சிந்தாமணி, நீங்கள் ஏதோ உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழலைன்னா நானும் என் புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாதா என்ன? அதுக்காக இப்படிப்பட்ட பொய்யெல்லாமா சொல்லுவீங்க? போதும், நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்ல வராதிங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பேச வந்த சிந்தாமணியை பேச விடாமல் நிறுத்தின எங்கள் விஜயா, இதுக்கப்புறமா என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம். உங்களுக்கும் இருக்கிற எல்லா உறவும் இதோட முறிஞ்சதாகவே இருக்கட்டும். மீனாவை பழி வாங்கணும்னா அவகிட்ட போய் மோதுங்க. எதுக்காக ஏன் புருஷனை வச்சு இப்படி மீனாவை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? எல்லா பொய்யும் அம்பலம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அம்பலப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு விஜயா கத்துறாங்க. விஜயா கத்துனதுமே என்னாச்சு பார்வை, என்னாச்சு விஜயான்னு பார்வதி ஓடி வந்து கேட்குறாங்க. பார்வதி கிட்ட விஷயத்த சொல்ல, நான் அப்போவே சொன்னல, இந்த சிந்தாமணி கூட நீ இப்படி கான்டாக்ட் வச்சுக்காதன்னு, வச்சுக்கிட்டா இந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு பார்வதி சொல்லும்போது அங்கே விஜயாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, இங்கே சிந்தாமணியும் ரொம்ப கோவத்தோட வெளியே கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணியை திட்டிட்டு வந்த பிறகு இங்கே விஜயாவும் வீட்டுக்கு நேராக கோவமாக வராங்க. வீட்டில் மீனா முத்துன்னு எல்லாமே இருக்கும்போது, இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தானே சிந்தாமணியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், சிந்தாமணி ஏதாவது புது விதமான ஐடியாவை உனக்கு கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை கேட்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் என் முடிவை மாற்றிக்க போகிறதில்ல. அந்த சிந்தாமணி அந்த சாமியார் அம்மாவை அனுப்பி வச்சதெல்லாம் சரி, சாமியார் அம்மா சொன்னதுனால, அந்த சிந்தாமணி சொன்னதுனால அந்த சாமியார் அம்மா சொன்னது எல்லாமே சரி. இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சது வரைக்கும் எல்லாமே உண்மையாகவே இருந்துட்டு போகட்டும். ஆனால் இப்போ நான் எடுக்கிற முடிவும் இங்கே தெளிவான முடிவும் உண்மையான முடிவு. மீனா இந்த வீட்டில் இருந்தால் ஒருவேளை மற்றவங்களால என் புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. இந்த சாமியாடி அம்மா சொன்னது எல்லாமே பொய்யாவே இருந்துட்டு போகட்டும். ஆனால் 100ல் 1 வார்த்தையாவது பழிக்குன்னு இங்கே நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அந்த வார்த்தை பழிச்சிட்டுனா எனக்கு இப்போவும் அந்த பயம் என்னை விட்டு போகலை. எப்படியும் இந்த வீட்டை விட்டு மீனா போய் தாங்க ஆகணும் அப்படின்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க விஜயாவும் சத்தம் போடுறாங்க. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, ஆமாப்பா அம்மா சொல்கிறது சரிதான்ப்பா அப்படின்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க மனோஜ் பேச வரும்போது அதுக்கு உடனே ரவி சொல்கிறாங்க, டேய் மனோஜ், உன்னை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்தே காப்பாற்றினது எங்கள் அண்ணியும் முத்துவும் தான். இப்போ நீ அவங்களே வெளியே போக சொல்கிற அளவுக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். அம்மா நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன? அம்மா நினைக்கிறதே இங்கே பொய்யான ஒரு விஷயத்துக்கு அவங்க அதுக்கு பயந்து போயிருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளிவரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமே விட்டுட்டு இப்படி அண்ணியையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேள்வி கேட்க, டேய் ரவி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்லிட்டு இங்கே விஜயாவையும் பார்க்குறாங்க. ஓ சரி விஜயா, நீ சொல்கிற மாதிரியே இருந்துட்டு போகட்டும். சரி விஜயா, உனக்கு மீனா இங்கே இருக்க பிடிக்கல, மீனாவால் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, அதாவது சிந்தாமணி இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லி ஒரு ட்ராமாவை போட்ட மாதிரி மறுபடியும் வேறு ஏதாவது ட்ராமாவை போட்டு அதனால் பிரச்சனை நமக்கு இல்லை உனக்கு ஏதாவது வந்துடுமோன்னு நீ பயப்படுறேன் அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க இப்போ தான் இந்த விஷயமே உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து இங்கே விஜயா கேட்குறாங்க. விஜயா கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலையும், சரி அப்போ சரி, இனிமே நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதான அந்த பொம்பளையோட எண்ணம். அதுக்கு பதிலாக நீ நிம்மதியாக இருந்துட்டு போ. நான் முத்து மீனா 3 பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்ல, அதுக்கு ரவியும், அப்பா நீங்கள் எங்கள் வீட்டில் இல்லைன்னா நாங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையும், டே ரவி, நிச்சயமாக ரவி இங்கே ஸ்ருதி ஒரு நாள் உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வரத்தான் போகிறா. நீ இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். நான் முத்து மீனா கூட இருந்துக்கிறேன்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னுடைய நல்லது என்னன்னு எனக்கு யோசிச்சுக்க தெரியும். அதையும் தாண்டி எனக்காக அதிகமாக யோசிக்கிற என் பையன் முத்து இருக்கான். அதை தாண்டி நீ வேற எதுவுமே செஞ்சிட போகிறதில்ல விஜயா. ஏன்னா உனக்கு பாசன்றது இப்போ தான் அதிகமாக இருக்கா என்ன? ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் நான் அந்த ரயில்வேல வேலை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என் மேலே தான் பாசமே இருந்தது இல்லையே, இப்போ என்ன அதையும் தாண்டின பாசம் உனக்கு என் மேலே திடீர்னு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி குதர்க்கமாக பேசினா எப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், இங்கே பாரு விஜயா, மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும். இந்த வீட்டை தாண்டி அவள் வெளியில் போகணும்னு நினச்சாலும் இல்லை உன்னால் வெளியேற்றப்பட்டாலும் நான் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்னுடைய முடிவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு உள்ளே போக, விஜயாவுடைய இந்த எண்ணமும் இந்த திட்டமும் பழிக்கலை. அப்படியே அதிர்ச்சியிலேயே நிற்கிறாங்க. நீ வா மீனா அப்படின்னு ரூம்குள்ளே போக, அம்மா இப்போ என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு கேட்க, எல்லாம் உன்னால தாண்டா, நீ அந்த ரோஹினியை பார்க்க ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் மாட்டிக்கிட்ட. முத்துவும் மீனாவும் தானே உன்னை வந்து காப்பாற்ற செஞ்சது. அதுங்க ரெண்டுக்கும் இந்த வீட்டில் இருக்க பவர் அதிகமாயிட்டே இருக்கு. உனக்கு இந்த வீட்டில் முட்டான்ற ஒரு பேர் மட்டும்தான் கிடச்சிட்டு இருக்கு. சொல்ல போனால் நீ அப்படி தாண்டா இருக்குன்னு பதிலுக்கு விஜயாவும் மனோஜை திட்டிட்டு போக, மனோஜ் அப்படியே நல்லா குளிஞ்சு நிற்கிறாங்க.